இன்னைக்கு அந்த எத்தனை டேஸ் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எத்தனை டேஸில் ஒருத்தரோட ஒரு பிளேயரோட கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வந்து 14 நாளோட கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தியை ஜம்பங்கின்னு மாற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அன்ஷிதாவுக்கு கொடுத்துருப்பாரு. அவர் கொடுத்தத உடனே சாச்சனாவும் ஆல்ரெடி பயங்கர வன்மத்தில் இருக்காங்க. அன்ஷிதா நேற்று மாட்டி விட்டனால சும்மாவே நீ கேட்க வேண்டாம், இனி எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அன்ஷிதான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அன்ஷிதாக்கு அதே 14 டேஸ் கொடுத்தாங்க. இன்னொருத்தரும் 14 டேஸ்ங்கிறத அன்ஷிதாவுக்கு கொடுத்தாங்க. இப்போ கடைசி அன்ஷிதா கிட்ட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்ஷிதா சொல்லுவாங்க, சார் முத்து கொடுத்தது எனக்கு ஓகே சார், நான் அதை எடுத்துக்கிறேன். பிகாஸ் அவர் ஒரு சென்சிபிள் பர்சன், கொடுத்தது கரெக்டாக தான் இருக்கும், நான் அதை எடுத்துக்கிறேன். மற்ற 2 பேர் கொடுத்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை சார், எனக்கு ஏதோ தேவைன்னா மட்டும்தான் சார் எனக்கு பேச வரும். அந்த சம்மந்தி பிரச்சனை கூட நானாக உருவாக்குனதில்லை சார், அதுவாக வந்துச்சு, என்னோட தேவைக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலாக அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்டைலில் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்த போது அவங்க யாருக்கு அதை கொடுக்குறாங்கன்னா தர்ஷிகாவுக்கு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தளவில் சூப்பர் அப்சர்வேஷன் அன்ஷிதா பண்ணது. சத்யாவும் தர்ஷிகாவுக்கு தான் கொடுத்தாங்க. என்ன கேட்டால் அந்த டாஸ்கில் பக்காவாக பண்ணது அன்ஷிதாவும் சத்யாவும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு தர்ஷிகாவுக்கு கொடுத்து இனிஷியலாக அவங்க கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேம் அப்படியே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லும்போது நோட் பண்ணிங்களான்னு தெரியல, பயங்கர கிளாப்ஸ். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த டாஸ்கில் நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் கரெக்டான அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது அதுவே ப்ரூஃப். தர்ஷிகாவுக்கு கொடுத்த உடனே தர்ஷிகா வந்துட்டு அதை ரொம்ப பெருசாக அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. அவங்க கிராஃப் எவ்வளோ ஹையாக இருந்து எவ்வளோ லோவாக ஆயிருக்குங்கிறதோட சீரியஸ்னஸ் தெரியாதனால தர்ஷிகாவும் எனக்கு ஓகே சார், நான் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டேன் போல இருக்கு, அதனால மேபி இப்போ கம்மியாகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.